ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீம் செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பார்த்தா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகளுடன் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே கிடைக்கும். யாரை தவிர்த்து அப்படின்னா மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களாக இருக்காங்க பாருங்க, அந்த குடும்பங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருக்குமே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றாச்சுங்க. பட் இப்போ பார்த்தா உடனே இந்த திட்டம் செயல்படுமா அப்படின்னு தெரிய வரல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தா மே 15ஆம் தேதி எவ்ரி மந்த் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவாங்க. அந்த வகையில் நாளைக்கு தான் மே 15ஆம் தேதி. ஸோ நாளைக்கு மகளிர் உரிமை தொகை வருமா இல்லையா அப்படின்ற மாரி தமிழக பெண்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதேமாரி அது வருமா இல்லையா அப்படின்றத விட எவ்வளோ அமௌண்ட் வரும், 1000 ரூபாவே போடுவாங்களா இல்லை இவங்க சொன்ன மாதிரி 2500 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அதாவது ஸோ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் இந்த 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் இருக்குது பாருங்க, அது போடுவதற்கு இன்னொரு 6 மாதம் கால அவகாசம் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அரசு புதுசாக பதவி ஏற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ நிதிகள் இருக்குது, வெள்ளை அறிக்கைலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் தகுதிகள் நிர்ணயம் பண்ணுவாங்க, ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷனாக வாங்கி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த திட்டம் செயல்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அந்த ஸ்கீம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. அந்த ஸ்கீமை பார்த்தா கண்டினியூவாக நீங்கள் தொடருங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மே 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை தொடருமாறு மாதம் சரியாக 15ஆம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்குமாறு பார்த்தா ஒரு வேண்டுகோள் விடுத்தார். ஸோ இதனை முதலமைச்சர் பரிசீலிப்பார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேபி அதிகபட்சமாக நாளைக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கினாங்க பாருங்க மந்த்லி 1000 ரூபாய், அவங்களுக்கு அந்த ஸ்கீம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தெரிய வரல. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தாவேகா அரசு சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அதாவது முன்னாடி இருந்த ஸ்கீம் எல்லாமே அப்படியே தொடரும் அப்படின்ற மாரி தான் அவர் தெரிவிச்சிருந்தார் ரீசெண்ட் ஒரு அப்டேட்டில். அதாவது பார்த்தா இந்த தமிழ் புதலன் திட்டமாகட்டும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க அரசு என்ன இருக்கோ அந்த ஸ்கீம்லாம் அப்படியே தொடரும் அப்படின்ற மாரி அவர் வலியுறுத்தியிருந்தார் சட்டப்பேரவையில். ஸோ அதிகபட்சமாக பார்க்கும்போது மே 15ஆம் தேதி நாளைக்கு 1000 ரூபாய் வரவு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பழையபடி யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும் வரும். பட் பார்த்தா புதுசாக நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு உங்களுக்கு 2500 ரூபாய் அதுக்குன்னு பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கான கேம்ப்லாம் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அந்த ஸ்கீம் மீண்டும் உங்களுக்கு வருங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நாளைக்கு அமௌண்ட் வருமா இல்லையா, அப்படி வந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத கருத்துக்களை தெரிவிங்க. அதுதான் உங்களுக்கு இந்த அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுங்க. ஏன்னா நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய் வரும், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வரல அப்படின்னா ஸோ இவங்க அந்த ஸ்கீமை தொடராமல் டேரெக்டாக அவங்களுடைய மதிப்புமிகு மகளிர் ஸ்கீமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை குறித்து அவங்க முன்னோக்கி செல்லலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.